2014 මම දුන්නා මේ සුජුව සේරසිංහට වාහනයක්. මගේ පර්මිට් එක දුන්නා. සුජුව සේරසිංහට මට මේ ව්‍යාපාරිකයට දෙන්න බයයි. ඒකලන් ඒක වාහනේ මොනවද අරන් යයි කියලා මම දන්නේ නැහැ. ඒ නිසා මම සුජුව සේරසිංහට දුන්නා. ඒ සුජුව සේරසිංහ 2014 පස්සේ මට මොකද වුනේ කියලා මම දන්නේ නැහැ. නමුත් අද CID යවුවා මේ ඒ වාහනේ මොනවද ප්‍රශ්නයක් තියෙනවා කියලා ඒක පොඩක් කටවුතරයක් දෙන්න කියලා. ඒතර මම ඒකට මම ඊයේ මට අවිලා දුන්නේ චිට් එක. ඒ නිසා මම අවිලා මේ ඒකට කටවුතරයක් දෙන්න ආවා. මට දැන් පුදුමයි මේක මේ දැන් මම Toyota එකේ වාහන ගත්තේ. ඒකට පස්සේ මම මොනාරි බාධාවක් කරා නම් Toyota කම්පැනි නමනේ අතනම් මේ කටවුතර දෙන්න කියන්නේ. මමට මේ හිතන්න බෑ මේ සුජුව සේස් එක 2014 ගත්ත වාහනය 2024 මට එන්න කියලා කියන්නේ මොකද කියලා මට තීරණය අයි මේ ඒක නමුත් කිසිම බයක් නැහැ මේ දැන් රනිල් වික්‍රමසිංහලා රාජපක්ෂලා බලය නැති නිසා දැන් ඉන්න රජයෙන් මේ කුමන්ත්‍රණය කරලා නඩුවක් දාන්න බෑ. ඒ නිසා මට බයක් නැතුව මේ CID රවිලා ස්ටේට්මන්ට් දෙන්න පුළුවන්. ඉස්සරහා නම් CID එනවා නම් බයයි මේ රනිල් වික්‍රමසිංහගේ ගෙදර ගෙනි තිබ්බා කියලා බොරුවටම ඇතුළට දැම්මා. පස්සේ සිර මේ අරගල කුමන්ත්‍රණ කරු කියලා ඇතුළට දැම්මා. නමුත් ඒ වගේ දේවල් දැන් මේ රජයෙන් කරන්න බෑ. ඒ නිසා මම සතුටෙන් බය නැතුව ඇවිල්ලා CIDට ඇවිල්ලා මේ කටුතර දෙන්න බෑ. ඉස්සරහන කටුතර දෙන්න බයයි. අපි කියන එක නෙමෙයි ලියන්නේ CIDට ඕන එක ලියලා කොහොමද රනිල් වික්‍රමසිංහලා රාජපක්ෂලා කියන විදිහට අතුල දාන්න තමයි බලන්නේ. 2014 ஆண்டு என்ன வாகனம் வந்து பெர்மிட்டை வந்து நான் வியாபாரிகளுக்கு கொடுக்கல. ஏன்னா வியாபாரிகளுக்கு கொடுத்தா அவங்க வந்து அதில் வந்து இன்னும் வாகனத்துக்கு செய்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பெடுக்கணும். அதனால் இந்த வாகனம் ஆக்சிடென்ட் பட்ட வாகனத்தை வந்து நான் வந்து இவையிலே கொடுத்தேன். நான் யார் சுஜிவ சேரசிங்கக்கு 2014 ஆண்டு கொடுத்த வாகனத்தை 2024 ஆண்டு என்னிட்ட வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சு தான் சுஜிவா கொடுத்தான்னு சொல்லிட்டு அப்போ நான் இண்டே போய் சுஜிவா கொடுத்தேன்னு சொல்லி வாகனம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். இப்போ நான் டொயாட்டாலேருந்து ஒரு வாகனத்தை வாங்குறேன். வாங்கினா அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. அதே மாதிரி சுஜிவா 2014 ஆண்டு வாங்கின வாகனம் 24 ஆண்டு எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முந்தியண்டா இப்போ ராஜபக்ச அரசாங்கம் ரணில் அரசாங்கத்தை நாங்கள் பயப்படணும். ஏன்னு சொன்னால் பொய் வழக்குகளை போட்டு தான் போலீஸும் நீதிபதி டிபார்ட்மெண்ட் அட்டர்னி டிபார்ட்மெண்ட்டும் வந்து எங்களுக்கு பல வழக்குகளை போட்டது உண்டு. அறக்கலையில் ரணில் வீட்டை கொளுத்தினாண்டு அறக்கலையில் நான் தான் பிரதானமான ஆளுன்னு சொல்லி என்னை உள்ளுக்கு போட்டுவேன். ஆனால் இப்போ வந்து அனுரகுமார திசாநாயக்கண்ட ஆட்சி அதில் வந்து பொய்க்கு உள்ளுக்கு போடலாம். முந்தைய ஜனாதிபதி சொன்னால் அல்லது போலீஸ் அமைச்சர் சொன்னால் உள்ளுக்கு போடுவினோம். ஆனால் அனுரகுமார திசாநாயக்கண்ட ஆட்சியில் வந்து அப்படி செய்யலாது. அப்படியே பயமில்லாமல் போலீஸுக்கு போகலாம். முந்தி இவ்வளோ காலம் செய்தது போலீஸ் பொய் சாட்சிகளையும் வழக்குகளையும் சேர்த்து தான் போட்டு கொண்டு இருந்தது. எனவே அதால் வந்து இப்போ பயமில்லாமல் போய் இந்த வாகனத்தை நான் 14 ஆண்டு கொடுத்தேன். அதுக்கான தான் நான் அதை நாடி தன்றேன். உண்மையில் அந்த வாகனம் வந்து நான் லோன் எடுத்திருந்தேன். அந்த லோன் வந்து நான் கட்டையிலாமல் இருந்தது. அப்போ அதோட அதை சுஜிவா தான் அதை கட்டி அந்த வாகனத்தை எடுத்துவேன்.